வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே. இப்போ இந்த கேள்வி கண்ட சனினா என்னன்னு கேட்ட கேள்வியில சில எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோம்ல. அந்த கேள்வியில வந்திருக்கிற ஒரு கமெண்ட். அண்ணே, இஃப் குரு சீயிங் சனி வில் ரெடியூஸ் த இம்பேக்ட். ஓகே. கோச்சார சனியை குரு பார்த்தா இம்பேக்ட் குறையுமா? குறையும். ஏன்னா சனி எங்குமே ஒரு கருண கொடூரமான பார்வையை வச்சிருக்கிறவருங்க. இன்னொரு கமெண்ட் கூட பார்த்தேன். ஏன் பயப்படணும்? அவர் கடவுள் தானே. நீங்களாம் பயப்படாதீங்க. நல்லா தாராளமா வீட்டில் வச்சு வணங்கிட்டு வாங்க. அதெல்லாம் உங்களோட விருப்பம். இதுல சனி அப்படின்றது எல்லா வகையிலும் இருள், எல்லா வகையிலும் ஒரு மாதிரியான பிற்போக்கு அமைப்பு அப்படின்னு. உண்மையாகவே லக்னத்துல சனி ஒரு மாதிரி கெட்டு போன நிலையில வலுத்திருக்கிறவங்களுக்கு கடவுள் நம்பிக்கையே இருக்காது. அவங்க கடவுள் எதிர்ப்பாளர், கடவுள் மறுப்பாளர் அப்படின்ற மாதிரியான அமைப்புகள்ல வந்துருவாங்க. அந்த சனியை குரு தொடர்பு கொள்ளும் பொழுது சனி சாந்தம் அடைவார். ஓகே. இது கோச்சாரத்திலையுமா? ஆமா, கோச்சாரத்துல. இப்ப வரக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கா கும்பராசிக்காரங்களுக்கு. ஓகே. கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கிற ஒரு மிக நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்த வருஷத்துல ஜென்ம சனி முடிந்த உடனேயே குரு ராசியை பார்க்கறது சனி இருந்த அந்த இருள் நிலையை முற்றிலுமாக கட் ஆஃப் பண்ற மாதிரியான ஒரு விஷயம். அப்போ கும்பராசிக்காரங்க இந்த விஷயத்துல ஒரு அளவு கொடுத்து வச்சவங்க தான். அடுத்து ஜென்ம சனி அமைப்புகள்ல மீன ராசிக்காரர்களுக்கு நடந்துட்டு இருக்கும்போது குரு அப்படி இப்படின்னு ராசியை தொடர்பு கொள்வார். இந்த இடத்துல மீன ராசிக்காரங்க கொடுத்து வச்சவங்க. அப்போ கோச்சர் அமைப்புல இதுல என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு வருடத்துக்கு மட்டுமே, சில இடத்துல ஒரு 8 மாதம் 5 மாதம், ப்ரீவியஸ்ல மிதுனத்துக்கு குரு 9ல வரும்பொழுது ஒரு 5 மாசம் கிட்ட தான். அதோட குரு பயிற்சி ஆயிடுச்சு. இந்த மாதிரியான முன்ன பின்ன அமைப்புகள்ல இருந்தாலும் ஒரு ஒரு ஆவரேஜா குரு 1 வருஷம் ஒரு ராசியை தொடர்பு கொள்வார். இந்த அமைப்புகள்ல ஒரு வருடம் சனியை குரு பார்க்கிறாரு அப்படின்னா சனியின் கெடு பலன்கள் குறையும். ஆனால் அது ஜென்ம சனி அப்படின்றதுனால அழுத்தங்கள் இருந்தே தீரும். குறையும், பாதிப்புகள் குறையும், கண்டிப்பான அந்த இம்பாக்ட் குறையும். ஆனா சனி இயல்பாக கொடுக்க இருக்கிற சில அமைப்புகள் அங்க கொடுத்து தாங்க ஆவார். அவரோட வேலையே என்னது? கர்ம அமைப்புகளை உங்களுக்கு புரிய வைக்கிறது. நீங்க எங்க தப்பு பண்ணோம், என்ன சரியில்லாம பண்ணியிருக்கோமோ அதை சரி செய்யற வேலை செய்யறாரா, அந்த இடத்துல உங்களுக்கு சில அனுபவங்களை கொடுத்து தான் தீர்வார். அதுல மாற்றம் இல்லை. சனி பார்க்கும்போது 100 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல மோதக்கூடிய சனி உங்களை ஒரு 80-70 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல மோதுவாருன்றது அது விதிக்கப்பட்டது. கண்டிப்பா அவர் மோதி தான் ஆவாரு. ஆனால் குரு பார்க்கும் பொழுது அந்த பார்வை எந்த கிரகமாக இருந்தாலும், அந்த கிரகம் கெட்ட கிரகமாக இருந்தாலும், நல்ல ஒரு பலமான, எந்த வகையிலும் பங்கம் அடைஞ்சிருக்காத கிரகண அமைப்புகள் இல்லாம அஸ்தகங்கம் அடையாத ஒரு நல்ல குருவின் பார்வை, அவர் நீச்ச குருவாக இருந்தாலும் சரிதான், சனியை சுபத்தன்மையாக மாற்றும். அந்த சுபத்தன்மைன்றது சனி கோச்சாரத்துல இருக்கும் போதும் சரி, தசாபுத்தியில இருக்கும் பொழுதும் சரி, லக்னம் ராசியோடு இருக்கும் பொழுதும் சரி, இந்த குருவின் பார்வை அப்படியே சனியை சாந்தப்படுத்தி சனியின் நல்ல குண அமைப்புகளை, நல்ல தசாபுத்தி, நல்ல கோச்சார அமைப்பு இருக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்க வைக்கும். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.